கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கட்டும். ஒருவேளை ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாக நான் கடந்து போயிட்டுருக்கிறேன், ஒரு இழப்பை சந்திச்சிட்டேன், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு என்றெல்லாம் அழுதுட்டுருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே தொட்டு தேற்றி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி மறுபடியும் நீங்கள் ஆண்டவரோட இணைஞ்சு ஓட கர்த்தர் உதவி செய்வாராகன்னு ஆசீர்வதிக்கிறேன். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் என்னென்ன காரியம்லாம் உங்கள் வீட்டில் துக்கமாக நடந்தோ அந்த வீட்டில் நிறைய சந்தோஷமான காரியங்களையும் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். சரியா? சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்? சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற, எந்த காரியத்தில் நீ வெளியே வர்றதுக்கு ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு தலையிட்டு அந்த சிக்கிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை விடுவிச்சு உனக்கு உதவி செய்து உன் நிலைமையை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு தப்பான பாவத்தில் தவறான ஒரு தொடர்பில் சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்தும் நடக்கலை. ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு மிரட்டல், இந்த மிரட்டல் நிமித்தம் வெளியே வந்தால் இன்னும் இதை விட மோசமான நிலைமைக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உதவி கரத்தை நீட்டி அந்த தேவையில்லாத தொடர்பிலிருந்தோ, தேவையில்லாத பாவத்திலிருந்தோ, தேவையில்லாத அந்த சம்பவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து கேடுபாடுகளுக்கு விலக்கி காக்கிறார். நீ இன்னும் அங்கே இருந்தேன்னா நாளைக்கு உன் பேரில் பெரிய அலிகேஷன்ஸ், பெரிய பிரச்சனைகள், வழக்குகள் வந்து நீ கஷ்டப்படுறதுக்குள்ளால ஆண்டவர் இன்னைக்கு உதவி கரத்தை நீட்டி அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் பறந்து வந்து அதிலிருந்து உன்னை காத்து தப்பு பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் கடன் என்கிற ஒரு பயங்கரமான சிறையிருப்பில் இருக்கலாம். பயங்கர யார்கிட்ட வாங்கக்கூடாதோ தராதரம் தெரியாமல் நான் இவன்கிட்ட வாங்கிட்டேன், ஐயோ என்னால் காது கொடுத்து கேட்க முடியலை, லைஃப்லேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததில்லை, அவ்வளவு மோசமான ஏன் தான் இவங்ககிட்ட போய் பணம் வாங்கினணும்னு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் எப்படியாவது இவன் கையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடணும், இந்த கடனை அடைச்சி மீட்டு கொண்டு வந்துடணும்னு நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பிச்சு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கட்டாயம் இன்னைக்கு அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு வருவார். அவருடைய உதவிக்கரம் இன்னைக்கு உனக்கு நேராக நீட்டப்படும். கர்த்தர் உதவி செய்வார். பரலோகத்தின் மதகளை திறப்பார். அற்பமாக பேசின அவன் இனி ஒன்று ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு காரியம் இம்மீடியட்டாக நடக்க நீ நம்பு, தேவனுடைய மகிமையை காண்பாய். இல்லைன்னாச்சுன்னா ஒரு வியாதியில் விழுந்துட்டேன், அந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க நீ தப்ப முடியாது, நீ பிழைக்க முடியாது, அவ்வளோதான், இருக்கிறது வரைக்கும் அப்படியே இருந்துட்டு காலத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உதவிக்கரம் நீட்டும்படி நீ கேளு. கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தில் இறங்கி வந்து உதவிக்கரத்தை நீட்டி அந்த வியாதியில் நீ மீட்டெடுத்து தீர்க்காயுசோடு உன்னை வாழ வைப்பார். இல்லைன்னாச்சுன்னா வாழ போன ஃபேமிலியில் உனக்கு சரியான சுதந்திரம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, இல்லைன்னாச்சுன்னா உன்னை அவங்க சரியாக நடத்தலை, உன்னை ஒரு மனுஷியாட்டாவது என்னை நடத்தலை என்றெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய உதவிக்கரம் நீட்டப்பட்டு யாரெல்லாம் ஒன்று அப்படி நடத்தினாங்களோ அவங்க இனி ஒன்று நல்ல அன்பாக நடத்தக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். நிறைய அற்புதங்களை எதிர்பாருங்க, சாட்சி சொல்லுவீங்க. ஒரு நல்ல சாட்சியை இப்பொழுது நம்ம கேட்கலாம். சகோதரர் வெங்கட்ராமன், தர்மபுரி. நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் ஒவ்வொரு மாதமும் கலந்து கொள்ளுகிறேன். தனி ஜெபத்திலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளேன். நான் ஒரு நிலத்தை வாங்கிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி செய்தேன். அதில் பலவிதமான தடைகளும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் தனி ஜெபத்தில் சகோதரர் அவர்களிடம் ஜெபித்த போது அவர் சொன்ன மங்கள வார்த்தை, உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி அது நடக்கும் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தர் அந்த மங்கள வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்ரீவன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிலத்தை சுதந்திரிக்க வாங்க ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். வெங்கட்ராமனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சனிக்கிழமை
அவருக்கு அற்புதம் எந்த அன்பரின் பாதத்தில் நடந்தோ அதே அன்பரின் பாதத்தில் கூட்டம் நமக்கு இருக்குது. ஸோ சனிக்கிழமை கட்டாயம் நீங்கள் பிகேஎன் ஆடிட்டோரியம் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டி கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று சொன்னீரே. விடுதலைக்காய் இயங்குகிற பிள்ளைகள், உதவிக்காய் இயங்குகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய உதவிக்கரத்தை நீட்டும். ஃபீஸ் கட்டுறதுக்கு உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தேவையில்லாத தொடர்பிலிருந்து மீட்டெடுக்கப்படும்படிக்கு உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்கும்படிக்கு உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். என் பிள்ளைகளுடைய கற்பங்கள் திறக்கப்படும்படிக்கு உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுப காரியங்கள் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கரம் இவர்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு இவர்களை குணமாக்குவீராக. வழக்குகளிலிருந்து தப்புவிக்கும்படி பறந்து காக்கிற பட்சியைப் போல கர்த்தர் கடந்து சென்று என் பிள்ளைகளை விடுவித்து சமாதானத்திலே நிலைநிறுத்தும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3 என் பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்கிறீர். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.